ஐயோ சமர்நாத் கேபிட்டல் மார்ட் சரி இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். எதுக்குன்னா மெட்டல் செக்டருக்கு இன்னைக்கு மெட்டல் இண்டெக்ஸ் வந்து ஒரு ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் லாஸ்ட் எக்ஸாக்ட்லி 1 இயர் முன்னாடி இது பண்ணியிருந்தது. அது எப்படி என்ன ஏதுன்றது டீட்டெயில் பார்க்கலாம். மெட்டல் செக்டர் பற்றின ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் நம்ம தெளிவாக பார்க்கலாம். தென் வந்து நிஃப்டி வந்து நல்லாவே இன்றைக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு அப்பில் வந்துருக்கு. ஸோ இந்த வந்து கண்டினியூ ஆகுமா, எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகும் எல்லாமே நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். அதே மாதிரி 2 ஐபிஓ வந்து ஐபிஓ லிஸ்ட் ஆயிருக்கு இன்றைக்கி. ஒன்று வந்து ட்ரூ ஆல்ட் பயோ எனர்ஜி, ஒன்று வந்து ஜின் குஷால் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது. ஸோ அந்த டீட்டெயில் பார்க்கலாம். அதே மாதிரி வழக்கம் போல் ஒரு 4 ஸ்டாக்ஸ் நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த வகையில் கல்யாண் ஜுவல்லர்ஸ், இந்தியன் பேங்க், மேக்ஸ் ஹெல்த்கேர், சமன் கேபிட்டல், இந்த எல்லா 4 ஸ்டாக்கும் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வரலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி இது வந்து இங்கிலீஷ் சேனலுடைய தம்ப்நெயில் இது. ஸோ சேம் வீடியோ வந்து இங்கிலீஷ் சேனல் ஸ்மால் ஸ்டெப்ஸ் ட்ரேடர் அதுலேயே நான் போட்டிருக்கேன். இன்கேஸ் யாராவது இங்கிலீஷில் பார்க்கணுன்னாலும் நீங்கள் பார்க்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபர்தர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்போயுமே நல்ல ஒரு ட்ரேடரோட இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறதா புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ ஃபர்தர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட்டு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிஃப்டி மெட்டல். ஸோ நிஃப்டி மெட்டல் வந்து நல்ல ஒரு ஆல் டைம் ஹை. அது எவ்வளோ பாயிண்ட்ஸ்ன்றதை நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நிஃப்டி மெட்டல் என்னென்ன ஹெவி வெயிட்டு ஃபஸ்ட்டு அதில் வந்து 15 ஸ்டாக்ஸ் இருக்குது. இந்த டாப் 10 ஸ்டாக்ஸ்ன்றது இதுதான் அண்ட் இதோடைய வெயிட்டேஜ். ஸோ இதோடைய சரி இப்போ டாப் 8ல் பார்த்தீங்கன்னாக்கா டாடா ஸ்டீல் வந்து 19.90 இருக்குது, ஹிண்டால்கோ வந்து 15, ஜேஎஸ்டபிள்யூ ஆல்மோஸ்ட் 15 அப்படின்னு சொல்லலாம், வேதாந்தா 10 அப்படியே வந்து வருது. சரி, இந்த நிஃப்டி மெட்டல் செக்டாருடைய வெயிட்டேஜ் நிஃப்டி 50 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3.74 இருக்குது. தென் பார்க்கலாம். எஸ், நிஃப்டி மெட்டல். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜூன் 3ஆம் தேதி லாஸ்ட் இயர் வந்துட்டு ஹை வந்து 10,196 வந்து போயிருந்தது. இங்கே பார்த்திங்க இந்த இடத்துல பாருங்கள் 196 போயிருந்தது. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா செப்டம்பர் 30th லாஸ்ட் இயர். இப்போ ஆல்மோஸ்ட் செப்டம்பர் முடிஞ்சு ஜஸ்ட் 2 நாள் தான் இருக்குது, எக்ஸாக்ட்லி 1 இயர். ஸோ லாஸ்ட் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னாக்கா 10,322 இருந்தது. தென் நல்ல கொஞ்சம் கீழே வந்து நியர்லி 8,000 வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஹை வந்து 10,347. ஸோ பழைய ஸ்விங் ஹை வந்து க்ராஸ் பண்ணி இன்றைக்கி வந்து மேலே போயிருக்கு. அதே மாதிரி ஆல் டைம் ஹையில் வந்து இன்றைக்கி வந்து நல்லா முடிஞ்சிருக்கு. இது வந்து ஐ திங்க் ஒரு 10 days முன்னாடி 23rd or 25th செப்டம்பர் நினைக்கிறேன், ஆட்டோ செக்டர் வந்து ஆல் டைம் ஹை இதே மாதிரி பண்ணியிருந்தது. நான் அப்பயே சொல்லியிருந்தேன், ஆல் டைம் இது ஆட்டோ செக்டரும் மெட்டலும் வந்து கிட்டத்தட்ட அனந்தமே மாதிரி. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு நல்லாவே சிங்க் ஆகும். ஸோ இமீடியட்டாக பாருங்கள், இன்னும் ஒரு 1 week 10 daysல வந்து மெட்டல் செக்டர் மேலே வந்துட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். கரெக்டாக சொன்ன மாதிரியே வந்துட்டு நிஃப்டி மெட்டலும் ஆல் டைம் வந்து நல்லா டச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நிஃப்டி மெட்டல் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இங்கே இருக்குது எல்லாமே. ஸோ இங்கே ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல பாருங்கள் டாப் 7% ஆல் டைம், அதாவது 52 week ஹை எத்தனை ஸ்டாக்ஸ் இருக்குன்றது தான். 2% இருக்கிறது ஹைலேருந்து 2%, ஹைலேருந்து 2 to 5%, ஹைலேருந்து 5 to 7%. அந்த வகையில் பார்க்கும்போது 15 ஸ்டாக்ஸில் ஒரு 8 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நியர் ஆல் டைம் ஹையில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இன்னும் வந்து 7 ஸ்டாக்ஸ் வந்துட்டு இன்னும் நல்லாவே ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து இந்த நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் வந்து இன்னும் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், திருப்திகரமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தென் நம்ம அந்த ஐபிஓ பற்றி பார்த்துடலாம். ஸோ ஐபிஎல் வந்து ஜின் குஷால் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஐபிஓ வந்து இண்டஸ்ட்ரியாக இருந்தது. ஸோ இது வந்து எப்படின்னா, இந்த கம்பெனி வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷின்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு 30 கம்பெனிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜேசிபி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான அந்த வெஹிக்கிள்ஸ், அந்த மெஷின்ஸ் சொல்லலாம். அது வந்து ஒரு 30 கண்ட்ரிக்கு வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஓன் பிராண்ட் வந்து ஹெக்ஸ்எல் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேயே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஜஸ்ட் பாஸ் பண்ணி நீங்களே படித்து பாருங்கள். அடுத்தது வந்துட்டு ட்ரூ ஆல்ட் அப்படின்றது ஒன்று. இந்த கம்பெனி வந்து பயோஃபியூல் ப்ரொடியூசர் இவங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி எத்தனால்களில் வந்துட்டு அந்த செக்டரில் இருக்கிறவங்க த லார்ஜஸ்ட் எத்தனால் ப்ரொடியூசர்ஸ் இன் இந்தியா.
ஸோ இவங்க தான் வந்து த நம்பர் ஒன் இன் எத்தனால் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதில் க்ரீன் எனர்ஜியில் வரும். ஸோ நமக்கு எல்லாமே தெரியுமோ எனர்ஜி செக்டர் வந்து ஃபியூச்சரில் வந்துட்டு நிறைய ப்ராஸ்பெக்ட் இருக்கக்கூடிய ஒரு செக்டர். ஸோ அதில் வந்து இந்த ஐபிஓ வந்திருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு ஐபிஓடைய டீட்டெயிலும் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் நிஃப்டி எல்லாம் எப்படி இருந்ததுன்றது பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து 58 பாயிண்ட் சொல்லலாம் பாசிட்டிவாக முடிஞ்சது. லார்ஜ் கேப் 66 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. மிட் கேப் 179, ஸ்மால் கேப் 145, மைக்ரோ கேப் 306 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் க்ளோஷர் ஆகிருக்கு. ஸோ விக்ஸ் வந்துட்டு 2.24% மைனஸில் முடிஞ்சிருக்கு. 10.06 ஐ திங்க் 0.06 நாளைக்கு வந்து அநேகமாக சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்தாலும் வந்துடும் நினைக்கிறேன். பார்க்கலாம். தென் பேங்க் வந்துட்டு 341 பாயிண்ட் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி 44 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. தென் செக்டர் வைஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது எல்லாமே நல்ல ஓரளவு கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. மெட்டல் பார்த்தீங்கன்னா 1.82 ஒரு ஸ்டேஜ் வந்து நியர்லி 2%, அரௌண்ட் 2% போனது. ஸோ எண்ட் ஆஃப் த மார்க்கெட் 1.82% வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இதனால தான் வந்து மெட்டல் வந்து ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ண முடிஞ்சிருந்தது. அதுக்கு அடுத்த செக்டர் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டியூரபிள் வந்து 1.09% வந்து பாசிட்டிவ். எது லிஸ்ட்டு நெகட்டிவ்ல எது போயிருக்கு அப்படின்னாக்கா இருக்க லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் கேர் 0.22 அப்படி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ளாட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எல்லா செக்டரும் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். தோ இங்கே 4 வந்து ஒரு 3 செக்டர் வந்து நெகட்டிவில் காட்டினா கூட எல்லாமே ஒரு மார்ஜினல் நெகட்டிவ் தான். ஸோ அது நம்ம ஃப்ளாட்டான்னு எடுத்துக்கிட்டால் கூட வந்துட்டு ஒரு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவில் தான் டோட்டலாகவே இல்லை இருக்குது. ஸோ ஃபர்தராக நம்ம மார்க்கெட் டைரக்ஷன் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஐபிஓ சொன்னேன் இல்லையா. ஸோ ட்ரூ ஆல்ட் பயோடெக்னாலஜி பயோ எனர்ஜி. ஸோ இந்த இது வந்துட்டு ஸ்டாக் வந்து 496 வந்துட்டு இஷ்யூ ப்ரைஸ் ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி ட்ரேடிங்கில் 512 வந்து லோவாக போயிருந்தது. ஹை வந்து 549. ஸோ பார்த்தீங்கன்னா இஷ்யூ ப்ரைஸ் மேலே தான் லோவே இருக்குது. க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா 530 முடிஞ்சிருக்கு. 7.05% வந்து நல்ல பாசிட்டிவ் க்ளோஷர் முடிஞ்சிருக்கு. தென் இன்னொரு ஸ்டாக் வந்துட்டு ஜின் குஷல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது இந்த மெஷினரி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த ஸ்டாக். இது வந்து 121 வந்து இஷ்யூ ப்ரைஸ் ஆக்சுவலாக. இன்றைக்கி லோ வந்து 118, ஹை வந்து 126. ஸோ எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு 0.5% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து கிட்டத்தட்ட நெகட்டிவில் தான் இருந்தது மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்ட்ராடேயில். தென் எண்ட் ஆஃப் தி டே கொஞ்சம் இதாகிட்டு ஒரு சென்டிமெண்டலாக பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த ஐபிஓ டீட்டெயில். தென் வந்து நம்ம இதுக்கு போயிடலாம். நிஃப்டி டைரக்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்தலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஸோ ஏற்றம் எவ்வளோ தூரம் தொடரும் அப்படின்னு நான் தமிழில் கொடுத்துருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இமீடியட்டே வந்து 25,000 வந்து ஒரு இமீடியட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து க்ளோஸ் டு ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான். ஸோ அது ஈஸியில் வந்து இன்ட்ராடேலேயே வந்து டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்ஸ்கிரிப்ட் டேஸில் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்துட்டு 24,500. ஸோ அது வந்து இப்போ ரீசெண்டாக அந்த லோவில் வந்து அதை டச் கூட பண்ணலை. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்தராக மேலே வரதுக்கு நிறைய ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது. தென் பேங்க். ஸோ பேங்க் வந்து 55,000 வந்து இமீடியட் சப்போர்ட் நல்லாவே வந்து ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து 241 பாயிண்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கு. தென் ஐடி. ஸோ ஐடி வந்து பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவ் நம்பர்ஸ் கொடுக்கலன்னா கூட வந்து அட்லீஸ்ட் வந்து நெகட்டிவாக இல்லாமல் ஒரு பாசிட்டிவில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வந்து இந்த இடத்துல 33,600 வந்து நல்ல ஒரு சப்போர்ட். அது முதல்ல வந்து ஒரு மைனஸ் சப்போர்ட்டாக இந்த இடம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ஒரு கொஞ்சம் இது மேஜர் சப்போர்ட்டாகவும் மாறிட்டுருக்கு. 33,600 ஒரு கொஞ்சம் மேஜர் சப்போர்ட்டாகவே மாறிட்டுருக்கு. பார்க்கலாம். ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாக்கா 35,000. ஏதோ ஒரு சின்ன டிகர் வந்தால் கூட போகிறோம் நல்ல மேலே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தென் அண்ணனுடைய ஃபேவரட் மிட் அண்ட் ஸ்மால் 400. ஸோ இது மிட் கேப் 150, ஸ்மால் கேப் 250. இந்த இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் ஸ்டாக் இண்டெக்ஸ் இது. ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து நல்ல ஒரு மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். நல்ல ஒரு ரிலையபிள் இண்டெக்ஸ். மார்க்கெட் வந்து இப்படி தான் போகுன்ற ஒரு டைரக்ஷன் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து நல்லாவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் நல்ல ஒரு ரிலையபிள் இண்டெக்ஸ் இது. ஸோ இது பார்த்திங்கன்னாக்கா இன்றைக்கி 168 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இதனுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 19,500. இப்போ 19,832 இருக்குது. ஸோ நல்லாவே வந்து கொஞ்சம் நல்ல மொமெண்டமும் இப்போ கெயின் ஆகிட்டுருக்கு. நல்லாவே அப்சைட் மொமெண்டம் கெயின் ஆகிட்டுருக்கு. ஸோ இமீடியட் லாஸ்ட் ஸ்விங் வந்துட்டு 20,345. ஸோ இந்த ரேஞ்ச் வரதுக்கு ஈஸியாகவே வந்துடும். பார்ப்போம் சப்சிக்வெண்ட் டேஸில் எப்படி வருது அப்படின்றது. ஸோ இதுதான் நம்முடைய மார்க்கெட் சினாரியோ. தென் நம்முடைய பெரிய யூஎஸ் மார்க்கெட். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் நேற்று வந்துட்டு 78 பாயிண்ட் டவ் ஜோன்ஸ் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. S&P 500 ஜஸ்ட் ஒரு 4 பாயிண்ட்ஸ் அண்ட் நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்துட்டு 88 பாயிண்ட். ஸோ இவங்க எல்லாமே வந்து அந்த ஆல் டைம் ஹை அந்த ஜோன்லேயே தான் இருக்குது.
பார்த்தீங்கன்னா டவ் வந்து ஆல் டைம் ஹை ஜோனில் தான் இருக்குது. S&P 500 நேற்று ஒரு ஆல் டைம் ஹையே கிரியேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி நாஸ்டாக் நேற்று ஒரு ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ண எல்லாமே ஆல் டைம் ஹையில் தான் இந்த 3 மேஜர் இண்டெக்ஸஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது. தட் இட்ஸ் செல்ஃப் பாசிட்டிவ் டு அஸ் ஆல்சோ அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். தென் நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய இந்த F&Oவில் 4 ஸ்டாக்ஸ், 2 ஸ்டாக் கெய்னரில் 2 ஸ்டாக் லூசர்ஸில் பார்ப்போம் இல்லையா. ஸோ கெய்னரில் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் அண்ட் இந்தியன் பேங்க் பார்க்கலாம். தென் லூசிங் சைடில் வந்து மேக்ஸ் ஹெல்த் கேர் அண்ட் சமன் கேபிட்டல். இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் எப்படி வந்து நல்லா அடித்து தோச்சி போட்ட மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 800 நல்ல கீழே வந்தது. அரௌண்டு 440 வரை வந்துட்டு கொஞ்சம் ரேலி பண்ணிவிட்டு எகெயின் அந்த ஜோனுக்கு வந்துட்டு கொஞ்சம் இதுக்குமா ரேலி பண்ணிட்டு 650 600 தான். தென் ஃபர்தர் எகெயின் கீழே வந்தது. இந்த 440 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இது பிரேக் ஆகக்கூடாது. நான் இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் டைம் ஹைலேருந்து 50% வந்து நியர்லி 50% வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே ஃபர்தராக கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து இப்போ நல்லா கொஞ்சம் நல்லா மேலே வந்திருக்கு. இன்றைக்கி மட்டும் வந்துட்டு 5.77% வந்து நல்ல பாசிட்டிவ் க்ளோஷர் கொடுத்துருக்கு. தென் இந்தியன் பேங்க் இன்றைக்கி வந்து 3.92% நல்ல பாசிட்டிவ் க்ளோஷர். பார்த்தீங்கன்னாக்கா இந்த நல்ல ஒரு அப்வர்ட் சேனல், நல்ல ஒரு அப்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்குது. நல்ல ஒரு அப்வர்ட் சேனலில் நீட்டாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் வீக்கு வந்து இது 2 நாள் முன்னாடி 30ஆம் தேதி வந்துட்டு இந்த சேனலை பிரேக் பண்ணது. பட் பெரிய அளவு பிரேக் பண்ணி க்ளோசிங் வரலை. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லாவே சேனல் பிரேக் பண்ணி நல்லாவே மேலே வந்திருக்கு. பட் இது எப்படின்னாக்கா இன்னும் கண்டிப்பாக சேனலுக்குள்ளே வரும். எனக்கு இந்த மீன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு எவ்வளோ தான் இன்னும் மேலே பண்ணால் கூட வந்து ஃபர்தராக வரும். இப்போ வந்து ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப ஒன்றா ஸ்டாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னாக்கா இந்த சேனல் ஹை வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸாக நீங்கள் வச்சுட்டு அதை ரேலி பண்ணலாம். லோ வந்ததுனாக்கா 700 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து எடுத்துக்கலாம். தென் மேக்ஸ் ஹெல்த்க்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா மல்டிபிள் டைம்ஸ் வந்து இப்போ இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் 1070 அப்படின்னு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மல்டிபிள் டைம்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கேன். இப்போவும் பார்த்தீங்கன்னாக்கா நியர்லி வந்து 1300 போயிட்டு எகெயின் கீழே வந்த ஸ்டாக் திரும்ப அந்த ஜோன் இந்த இடத்துல தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பிரேக் பண்ணால் கூட வந்துட்டு பெரிய அளவில் கீழே வரல. ஆல்ரெடி இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4% மைனஸில் வந்திருந்தா கூட சப்போர்ட் லைனில் இருந்து பெரிய அளவு இன்னும் கீழே வரல. மேபி இது ஃபர்தராக கீழே வந்துச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 950 தான் வரும். ஸோ ஐ ஹோப் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து வந்து ட்ரோன் வரதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் எப்படி இருக்குது அப்படின்றத. தென் சமன் கேபிட்டல். ஸோ ஆல்ரெடி இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் இந்த ஸ்டாக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் கூட பார்த்திங்க அப்படின்னாக்கா 19 செப்டம்பர் வந்து இது நல்ல ஒரு ஆல் டைம் ஹை இந்த ரெசிடன்ஸ் ஜோனில் இருக்குது சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு 29 செப்டம்பர். ஸோ இது நல்லாவே வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இன்னும் ஃபர்தராக ரேலி ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ 200 வந்துட்டு இதோடைய நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ நல்ல பாருங்கள் வால்யூம் வந்து செம்மையாக வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ 200 வந்து இது நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஐ ஹோப் இந்த 4 ஸ்டாக் நீங்கள் ஏதாவது கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ வாட் எவர் யூஆர் லைக் டு கன்சிடர், நீங்கள் வந்து ஒரு முறை ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் டிசிஷன் நீங்கள் எடுங்க. ரைட். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை. ஸோ எகைன் ஒன்ஸ் அகேன் ரிக்வஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you.